இதெல்லாம் யாராவது கேட்டு ஏமாறுவாங்களா? முயற்சிகள் நடந்தன அப்படின்னு சொன்னா அது இன்வெஸ்டிகேஷன். பட் இந்த முயற்சி பலனளிக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு தேதியில நீங்க வடிகட்டின முட்டாளா இருந்தா மட்டும்தான் ஆளுங்கட்சியில இருக்க யாராவது ராஜினாமா பண்ணுவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். இப்போ மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் தாமரையில இருந்து ஜெயிச்சாங்க, ஆட்சி மாறியது நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் கவுந்துச்சு அப்படின்னு ஜோதிராதித்ய சிந்தியா அவர் இங்க வந்தார் அப்படின்னு. ஏன் வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது ஓகே பாஜக தான் ஜெயிப்போம் அப்படின்னு. இன்றைக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகின்றது. அதுதான் முதல்ல காலியான சீட்டு. அதுல முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிக்கணும் அப்படின்னு திமுகலாம் பேசிட்டு இருக்காங்க. உறுதியா சொல்ல முடியுமா அவர் நிற்பாருன்னு? யோசனை பண்றாங்கல்ல. ஏன்னா தோத்துட்டா என்ன ஆகுறது, ரொம்ப அசிங்கமாயிரும். ஜெயிச்சா அது வேற விஷயம். ஒருவேளை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா இல்ல இங்கதான் வரேன் நான். இன்னொரு ரெக்கார்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நடந்த இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அது எப்பவுமே அதுதான் நடக்கிறது. பட் இன்னைக்கு இருக்கின்ற சிச்சுவேஷன் அதுவே வேற. ஏன்னா அதிமுக இப்போ திருச்சி கிழக்கு எடுத்துக்காங்க, அதை விட்டுருங்க. இப்ப மற்ற தொகுதிகள், இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க இல்லையா, அந்த தொகுதிகள்ல அவங்களுக்கு கொஞ்சம் சொந்த செல்வாக்கு இருக்கு. பிளஸ் தாவேகா வாங்கின ஓட்டுகளும் இருக்கு. அப்ப அது ரெண்டும் சேர்ந்தா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால தானே தைரியமா ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. அப்படி இருக்கச்ச ஒரு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் அவரே போட்டி போடுவார் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாத நிலைமையில தாவேகால யாராவது ராஜினாமா பண்ண முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்ன, முயற்சி செய்தாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அந்த முயற்சி நிச்சயமாக திருவினை ஆக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து.